ஹாய் காய்ஸ், நம்ம மெமரி வச்சு அட்டாக் அண்ட் டைட்டனில் சீசன் 3ல எபிசோடு 1 தான் பார்க்க போகிறோம். இந்த சீசனை தொடங்கிட்டோம், உடனே வந்துட்டோம். எல்லாருமே உடனே ஆரம்பிக்கு ப்ரோ கேப் விட்டுறாதீங்க. நாங்கள் ஏன் கேப் போட போகிறோம், அதான் ரெடியாக தானே இருக்குது. அப்புறம் என்ன தமிழ்லையும் இருக்குன்றப்போ கண்டினியூ பண்ணுறது தான். சரி வாங்கலாம், வீடுகளை போயிடலாம். ஏய் ஷாஷா, இன்னொரு முறை நீ சாப்பாடு திருட முயற்சி பண்ணனா கேப்டன் லீவாய் உன்னை வெட்டி போட்டுருவாரு பாத்து, புரிஞ்சுதா? யார் நானா? நான் ஏன் திருட போறேன்? மேபி இருக்கலாம். உள்ள வரதுக்கு முன்னாடி ஷூஸ தட்டிட்டு உள்ள வர மாட்டீங்களா? மண்ணா இருக்கு பாருங்க. என்ன விளையாடுறியா? நாங்க எவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு வரோம் உனக்கு கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குது. அதான் சகஜமா பேசுனீங்கறாங்க. இதே போயிட்டு கேப்டன் லீவாய் கிட்ட உன்னால சொல்ல முடியுமா? இல்ல கேக்குறேன். காலையில எழுந்திருச்சா பெட் க்ளீன் பண்ண மாட்டேங்கிற, எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிற, என்ன கஷ்டப்படுத்துற. போத நிறுத்து. எதுக்காக அம்மா மாதிரி கத்திக்கிட்டே இருக்க? நாங்க வந்துட்டோம். ஏன்னா லீவாய் அப்படி வேக வெட்ட போனீங்களா? ஏதாச்சும் வேலை செஞ்சு தானே ஆகணும். நீ டைட்டனால காயப்பட்டிருக்க. இன்னும் உன் உடம்பு முழுசா குணமாகல. தேவையில்லாம பேசுற. அவ காலங்கத்திலே எழுந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கு கிளம்பிட்டான். ஒழுங்கா செய்ய முடியாதா? இது பண்றதுலாம் நீங்க என்ன சொல்றியா? தேவையில்லாம லேட். இப்போ இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க. எப்படியோ திரும்பவும் நம்ம எல்லாரும் ஒரே டீமா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. குழப்பமா இருக்கு. இந்த புது லேவர் ஸ்குவாடுக்கு எதுக்கு நம்மள தேர்ந்தெடுத்தாங்கன்னே தெரியல. இனிமேல் தான் டக்வார் அரவு காப்பாத்துறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம எல்லாம் ரொம்ப திறமைசாலியாச்சே. இங்கேயும் தேடிக்கிறது. இப்போ உன்னோட பேக்ல நீ எதை மறைச்சு வச்சிருக்க? ஐயோ, ஒன்னும் எடுத்து வச்சுக்கிட்டது பிரெட் கிடையாது. என்ன பண்ற நீ? நான் கூட என்ன சொன்னேன்? கொஞ்சம் ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்றீங்களா? கேப்டன் வரதுக்குள்ள இத முடிக்கணும். ஐயோ லீவாய் மோசமானவரியா சுத்தம். சீக்கிரம் வா. இத பாதுகாப்பா வச்சுக்கணும்னு உனக்கு தெரியாதா? நீ மட்டும் சத்தியடா. தனியா சாப்பிடணும்னு நினைக்கிறியா? அதே மாதிரி இதெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி நான் டைம் கொடுத்தேன்ல. சரி விடுங்க, நீங்க பண்ற அந்த வேலைக்கெல்லாம் இன்னொரு நாள் உங்களை நான் வச்சுக்கிறேன். ஆஞ்சி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கா? ஓகே, வரேன் சார். என்ன ஏன் இவ்வளவு வீக்? மூணாவது முறை அவனோட உருவம் திரும்பவும் மாறுது. அவனால 10 மீட்டர் கூட வளர முடியல. அவனோட உடம்புல பல இடத்துல மசில்ஸும் இல்ல. அவனோட உள்ளுறுப்புகள்லாம் வெளியே தொங்கிட்டு இருக்கு. உடம்பே மாறிட்டு இருக்குல்ல? அதான் முடியல அவனால ஃபுல்லா. இப்ப நடந்ததா முன்னாடி நடந்ததா? திரும்பவும் அவனோட அக்கா அவனை காப்பாத்த போயிட்டாங்க. எவ்வளவு சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவ்வளோ அக்காவே ஆகிட்டீங்களா? கல்பி செக்ஷன் கமாண்ட். உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியல இல்லையா? அவ ஃபேஸே ஒரு டைட்டன் மாதிரில இருக்கு. உண்மையான ஃபேஸ். அதான் மூஞ்சி பிஞ்சு வந்துச்சியா? என்ன மன்னிச்சிடுங்க. நம்ம எதிர்பார்த்தது இது கிடையாது. என்னோட டைட்டன் பவரை வச்சு அந்த வாலை சரி பண்றதுக்கு இன்னும் நம்ம கஷ்டப்படணும். ஆமா, இப்போதைக்கு நம்ம தப்பிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி இது மட்டும்தான். நம்மளோட திட்டம் ரொம்ப தெளிவா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம நோக்கமும் சிம்பிள். எரனை குணமாக்கி அதை நம்ம செய்ய வைக்கணும். இப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும். இது எல்லாமே அவன் கையில தான் இருக்கு. எக்ஸ்பெரிமென்ட் முடிஞ்சது. எல்லா ட்ரூப்ஸும் திரும்ப கிளம்புங்க. ஓகே கமாண்டர். பின்னாடி நடக்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு. போங்க கிளம்பு. நீ எரன் கூட சீக்கிரம் வீட்டுக்கு போயிடு. நான் ஹாஞ்சி குரூப் கூட போறேன். நாங்க ட்ராஸ்டுக்கு போறோம். சார், நீங்க சீக்கிரம் அவளை கண்டுபிடிச்சாகணும். அவதான் நம்ம எல்லாத்துக்குமே சரியான வழி. நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவளுக்கு நல்லாவே புரியும். புரியுது. இன்னொரு முறையும் தோத்துட்டோம். ஒருவேளை இது ஒர்க் அவுட் ஆயிருந்தா நாம ஒரே நாள்ல சிகன்ஷினால இருந்த ஓட்டையை அடைச்சிருக்கலாம். ஆனா நமக்கு இப்ப தேவைப்படுறது இன்ஃபர்மேஷன். இது ஒண்ணு புக்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் கிடையாது. பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு. கிறிஸ்டா நம்ம கிட்ட தான் இருக்கா? இல்ல, ஹிஸ்டோரியா ரைஸ் அந்த வாலை பத்தின உண்மைகள் அவ நம்ம கிட்ட சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அவ கெடிட் ஸ்காப்ல சேர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கிறத பத்தி நான் விசாரிச்சேன். முறைகேடான ராஜ வம்சத்தை சேர்ந்த பொண்ணு அவ. சின்ன வயசுல நிறையவே கஷ்டப்பட்டிருக்கா.
ஆனா இது எல்லாத்துக்குமே கை இல்ல அப்ப பதில். இப்பதான். எப்படி ராஜவம்சத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லா ரகசியமும் தெரிஞ்சிருக்கும்? அப்பயே யாரன் இவ்வளோ வீக் ஆயிருக்கான்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நான் நல்லா தான் இருக்கேன். ஏற்கனவே நாள் முழுக்க தூங்கிட்டேன். இது பத்தாதுக்கு திட்டம் வர வீணா போனதுக்கு நான் தான் காரணம். விடு, நான் ஹெல்ப்பாவது பண்ணேன். இல்ல, நீ ட்ரை பண்ணிருக்கல. நீயே உன் மேல பழி போட்டுக்காத. இப்போதைக்கு என் மனசுல இருக்கிறதெல்லாம் அந்த ராட்சச டைட்டானை எப்படியாவது கொன்னுடணும். அவன் என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டான். அவனை எப்படியாவது கொன்னாகணும். இப்ப நம்ம கண்காணிக்கிற வேலையை சுவிட்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீ ரெடியா இருக்கியா? இதுவும் நல்லா தானே இருக்கு. என்னதான் இந்த கஷ்டமா டீமே தனியா இருந்தாலும் இருக்கு ஒரு உனக்கும் இடத்துல இப்போ. மத்தவங்களுக்கும் என்ன பண்ணணுங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இமீர் போனதுல இருந்து வாழ்க்கைக்கான நோக்கத்தையே இழந்துட்டேன். நான் எதுக்கு சண்டை போடுறேன்னு தெரியல. நீ அவளை காப்பாத்துறதுக்காகவாச்சும் சண்டை போட்டாகணும். ம், அப்படியும் சொல்லலாம். அந்த நேரத்துல அவ என்ன பண்ணான்னு எனக்கு புரியல. அவ பாதுகாப்பா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். அதுக்கப்புறத்துல இருந்து நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அவ அங்கிருந்து போய் அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டா. அதை மாத்துறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. அதை பண்றதுக்கு நான் தேவையும் இல்லை. பரவாயில்லையே. அவங்க என்ன கஷ்டப்பட்டுக்கிறாளோ. பேச ஆரம்பிச்சிட்ட போல. ம், உனக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க வந்தப்போ உன்னோட கதையை சொன்னேன். அதுக்கப்புறம் நீ யார்கிட்டயும் பேசவே இல்லை. சிரிக்கிறதையும் மொத்தமா நிப்பாட்டிட்டேன். நான் இதுக்காக சந்தோஷமா இருக்கணும். என்னை மன்னிச்சிடு. ஆனா உனக்கு தெரிஞ்ச அந்த அப்பாவியான சின்ன பொண்ணு கிறிஸ்டா, அந்த பொண்ணு இப்ப நான் இல்ல, தெரியுமா? நல்லது. உண்மையை சொல்ல போனா எனக்கும் அவளை பிடிக்காது. நீ நினைக்கிற மாதிரி எல்லாரெல்லாம் நல்லவங்களா இருந்துட மாட்டாங்க, புரியுதா? பட் சொல்ல போனா எனக்கும் கொஞ்சம் காண்டா தான் இருக்கு. என்ன சொல்ற? இனிமே நீ ஒரு நார்மலான பொண்ணு. உண்மை சில நேரம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இன்னும் நீ மாறணும். நார்மலா இருக்க விட மாட்டாங்க. இமேரை பத்தி டக்குன்னு இந்த முடிவு எடுத்துறாத. இன்னமும் எனக்குள்ள ஏதோ ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. நான் எப்படி அதை மறந்து தொலைச்சேன்? ஆஞ்சியும் மத்தவங்களும் வந்துட்டாங்க. எல்லாரும் மெயின் ரூமுக்கு வந்துருங்க. என்னாச்சு? எதுக்காக இந்த மீட்டிங்? ஐம் சாரி. பாஸ்டர் நிக் அவரை மர்டர் பண்ணிட்டாங்க. ட்ராஸ்டோட படைமுகத்துல இன்னைக்கு கொண்டுட்டாங்க. ஏன்? கிரைம் சீன்ல பிரச்சனை பண்ணணும்னு வந்திருக்கியா? இந்த ரூம் கூட நீ போக கூடாது. இது உங்க எல்லைக்குள்ள வராது. திருடங்க திருடிட்டு கொலை பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். அடப்பாவிங்களா. அந்த திருடங்களை கண்டிப்பா சீக்கிரம் பிடிப்போம். இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவரோட நகைகளை பிடிங்கி இருக்காங்க. நீ எந்த யூனிட்டை சார்ந்தவன்? செக்ஷன் கமாண்டர் ஹாஞ்சி, 4th ஸ்குவாட். அப்புறம் நான் தான் எக்ஸோ மோபிலிட் பர்னர். நீங்க எல்லாம் எதுக்கும் வேலைக்கு ஆக மாட்டீங்கன்னு தெரியும். நல்ல ரேங்க் வாங்கிட்டா உங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கணுமா? இங்க பாருங்க, அவர் ஒன்றும் இந்த டைட்டன்லாம் கொல்லல. ஒருத்தர் கொண்டுட்டாங்க. இதுக்கும் ஸ்கவுட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மறைக்கிறானுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இன்டீரியர் ஸ்குவாட சேர்ந்தவங்க தானே? என்னது? ட்ராஸ்ல கேபிட்டலோட எம்பிசி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல சந்தேகப்படுற மாதிரி என்ன இருக்கு? நீங்க எல்லாம் சோல்ஜரா அவங்க வேலையை செய்யும் போது இந்த மாதிரி வேலை செய்யும் ஆள் வேணும்ல. ஆமா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். உங்களுக்கு லிவை தான் கரெக்ட். என்னால ஒண்ணுமே இல்ல. உங்களை நான் பார்த்ததே நான் பண்ண பெரிய அதிர்ஷ்டம். ஒரு முறையாவது எனக்கு ஷேக்கன் கொடுங்க. ஓகே, நீங்க இது ஒரு திருட்டுன்னு சொன்னீங்க. ஏதாவது எடுப்பா ஸ்டாம்ப். பாவம். ஆனா அவர்கிட்ட திருடுற அளவுக்கு எந்த பொருளும் இல்லையே. இல்ல, அவர்கிட்ட இருந்தது எல்லாருக்குமே தெரியும். லைஸ் பண்ணி வாங்க. அவர்கிட்ட நிறைய காசு இருக்கும். அப்படின்னா நிக்குக்கும் ஆர்டர் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்றீங்களா? இப்போ நீ என்ன பண்ண முயற்சிக்கிற? அவர் என்னோட ஃப்ரெண்ட், அதனால தான் அவரை பார்க்க நான் ஓடி வந்தேன். ஆனா நான் அவரை ஒரு கிராஃப்ட்ஸ்மேன் நினைச்சேன். சேர் டேபிள் செய்யற ஒருத்தர்னு நினைச்சேன். அப்புறம் இங்க கூட்டிட்டு வரதுக்கு அவரோட அப்ளிகேஷன்ல நான் தான் அதை போட்டேன். போட்டு விடுங்க. ஆனாலும் நம்ம என்ன நினைக்கிறோமோ மனுஷங்க அப்படிலாம் இல்லைன்னு சொல்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். போதும், என் கையை விடு. கண்டிப்பா சாரி. ஓகே, உங்களோட இன்வெஸ்டிகேஷனுக்கு பெஸ்ட் ஆஃப் லக். நீங்க திருடங்களை புடிச்சிட்டீங்கன்னா நான் சொன்னேன்னு ஒண்ணு அவங்க கிட்ட சொல்றீங்களா? நீ அவங்களுக்கு பண்ணது நியாயம்னு நீ நினைச்சிட்டு இருக்கலாம். நீ பண்ணது சரியா கூட இருக்கலாம்.
ஆனா உன்னோட நோக்கம் எதுவா வேணா இருக்கலாம், அது எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன், என் ஃப்ரெண்டு எந்த அளவுக்கு டார்ச்சர் அனுபவிச்சானோ அதை விட அதிகமான டார்ச்சரை உன்னை அதிகமான டார்ச்சருக்கு ஆளாக்குவேன். எழுதி வச்சுக்கோ, நிச்சயமா நான் இதை செய்வேன். ப்ளீஸ் இதை நீங்க அவகிட்ட சொல்லுங்க. இப்ப நாங்க கிளம்புறோம். டேரக்டாக சொல்லிட்டு போயிட்டா. அவனுங்கள பாஸ்டர் அவங்க தான் கொண்டாங்கன்னு நினைக்கிறியா? ஆமா, கையில ரத்தம் காய இருக்கு. அவனோட பேரு ஜில் சானஸ். அவனோட கையில தோல் பிஞ்சிருக்கு. நிக்க இன்டீரியர் மிலிட்டரி போலீஸ் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கொன்னுட்டாங்க. நிக் ஸ்கவுட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது தெரிஞ்சதுனால டச்ல இருக்கவங்க அவங்கள கொன்னுடணும்னு நினைச்சிருக்காங்க. அதனால தான் நான் அவரோட அடையாளத்தை மறைச்சு முகாம்ல இருக்க சொன்னேன். ஆனா சோல்ஜரை வச்சு அவரை கொன்னுடுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதெல்லாம் என்னோட தப்பு. நான் இன்னும் கவனமா இருந்திருக்கணும். ஐயோ, முதல்ல உள்ள நிறைய கண்டுபிடிக்கணும். அவங்க அவரை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதுவும் வெறும் இன்ஃபர்மேஷனுக்காக. அவர் நம்ம கிட்ட என்ன சொன்னாருன்னு கேட்கறதுக்காக எப்படி டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க? அப்படிதான் இருக்கும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இன்டீரியர் எம்பிஸாக தான் இருக்கும். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், பாஸ்டரோட எத்தனை விரல்கள்ல நகங்கள் இல்லை, இவ்வளவு இருக்கு. நீ தான் பார்த்தல. நான் அவரை சரியா பார்க்கவே இல்லை. ஆனா அவரோட ஒரு விரல்ல கூட நகமே இல்லை. பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவர் அவரோட வேலையில விசுவாசமா இருந்திருக்காரு. ஆனால் அவர் சொல்லியிருக்க மாட்டார். பாராட்டியே ஆகணும். பாஸ்டர் நிக்க பத்தி நான் இவ்வளோ உயர்வா நினைச்சதே இல்லை. எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் கடைசி வரைக்கும் அவர் குறிக்கோள் வந்து மீறவே இல்லை. இதுக்கான அர்த்தம் நமக்கு ரைஸ் ஃபேமிலியை பத்தி தெரியுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனா கவர்மெண்ட் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நம்மளையும் டார்கெட் ஆக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இருக்கும். கேப்டன் லீவை சார், கமாண்டர் எர்வின் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் கொண்டு வந்திருக்கேன். நான் அவர்கிட்ட பாஸ்டர் நிக்க பத்தி சொல்றதுக்காக போனேன். ஆனா அவர் இதை என்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டாரு. எல்லாரும் இப்பவே தயாராகுங்க. நம்ம கிளம்பி ஆகணும். இங்க இருந்ததுக்கான தடையமே இருக்கக்கூடாது. பாத்தியா, அடுத்த செகண்டிங்க தப்பாவீங்களா? தப்பிச்சோம். நல்ல வேளை அவங்க நம்மள பிடிச்சிருந்தா. என்னடா பண்றீங்க? அவங்க இங்கதான் வராங்கன்னு கமாண்டர் எர்வின்க்கு எப்படி தெரியும்? கவர்மெண்ட் புது ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணிருக்காங்க. வாலுக்கு வெளியே இருக்கிற எல்லா அவங்க நல்லது பண்றவங்களே கொண்டு எப்படிடா? நம்ம எரனியும் ஹிஸ்டோரியும் ஹேண்ட் ஓவர் பண்ணி ஆகணும். கேப்டன், இதை சொல்றதுக்கு என்கிட்ட டைம் இல்ல. ஆனா நாங்க இருந்து கிளம்பின உடனே சில எம்பிஸ் கமாண்டரை பார்க்க வந்தாங்க. என்ன சொல்ற? அவர் கிரிமினலா என்ன? அவங்க இந்த சண்டையை வெளியே கொண்டு வர பாக்குறாங்க. நம்ம இனிமே மறைஞ்சிருந்து வேலை செய்ய அவசியம் இல்லை. என்ன ஆனாலும் சரி, அந்த செவத்தோட ரகசியங்களை அவங்க காப்பாத்த தான் போறாங்க. ஆனா ஏன் எரனியும் ஹிஸ்டோரியாவையும் துரத்திட்டே இருக்காங்க? உங்கள்கிட்ட தானே விஷயம் அவங்க இருக்கு. சாகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது சரி, உங்களோட திட்டம் தான் என்ன? யாருக்கு தெரியும்? ஆனா அவங்களுக்கு இந்த 2 பேரும் கண்டிப்பா வேணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க 2 பேரும் இங்க இருக்கிறது ஆபத்து. நம்ம எரனியும் ஹிஸ்டோரியும் ட்ராஸ்ட் கூட்டிட்டு போவோம். பாஸ்டர் நிக்க இப்பதான் அவங்க கொண்டிருக்காங்க. அதே இடத்துக்கு இவங்களை கூட்டிட்டு போடுவேன். இப்போதைக்கு இன்டீரியருக்கு போறது ஆபத்தான விஷயம் தான். ஏற்கனவே ட்ராஸ்ட் பதட்டத்துல தான் இருக்கு. அவங்க யாரும் உங்களை தேட மாட்டாங்க. ஒருவேளை ஆபத்து வந்தாலும் நம்ம சிட்டியில பாதுகாப்புக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா சொன்னீங்க. இன்னும் நம்மளோட எதிரி யாருன்னு நமக்கு தெரியாது. இந்த விஷயத்த மாத்தக்கூடிய ஐடியா என்கிட்ட இருக்கு. ஆஜி, உன்னோட ஸ்குவாடை நீ என்கிட்ட கொடுக்கணும். நோ ப்ராப்ளம். ஓகே, நான் கமாண்டர் எர்வினை தேடி போறேன். மோப்லி, நீ மட்டும் என் கூட வா. மத்தவங்க எல்லாரும் லீவை கூட போங்க. ஹாஜி, இந்த எமீரும் பெர்தோலா அன்னைக்கு என்ன பேசிக்கிட்டாங்கன்றது எனக்கு ஞாபகம் இருக்கு. அதை நான் உனக்காக தான் எழுதி வச்சேன். எல்லாமே இதில் இருக்கு. தேங்க்யூ. நான் அப்புறமா இதை படிக்கிறேன். நான் நினைச்சதை விட ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க. அவன் சின்ன பையனா இருக்கலாம், ஆனா ரொம்ப திறமைசாலி. அவனை பாராட்டியா? இங்க உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு வயசான யார் இந்த 2 பேர் புதுசா? தொலைவா வந்து ஸ்பை பண்ணுறானுங்க. எல்லாரும் ஒண்ணா நடந்து வராதீங்க. தனித்தனியா வாங்க. எரின் ஹிஸ்டோரியா 2 பேர் நார்மலா நடந்துக்கோங்க. எதுக்கு எல்லா இடத்துலயும் ராயல் கொடி பறந்துகிட்டே இருக்கு?
இன்னைக்கு ராஜாவோட முடிசூட்டு விழாவோட அனிவர்சரியா இருக்கலாம். 2 வருஷத்துக்கு ஒரு முறை உணவுப் பொருட்களை கொடுத்து கொண்டாடுவாங்க. எல்லாரும் நாங்க சொல்றத கவனிக்கிறீங்களா? ட்ராஸ்ட்ல இருக்க கஷ்டங்களை கிங் ஃப்ரிட்ஸ் கேள்விப்பட்டிருக்காரு. ராஜா உணவு கடைகளை எடுத்து உங்களுக்கு டொனேட் பண்ண சொல்லிருக்காரு. எல்லாரும் ஒரு லைன்ல நில்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. என்னது எல்லா சாப்பாடையும் இவங்களுக்கு கொடுக்குறாரா? எல்லாம் அவங்க நல்லதுக்காக தான் பண்றாங்க. பண்றது மூலியமா மக்களை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்க. எல்லா அரசியல் தான். நம்ம கிட்ட இந்த உணவுப் பொருட்கள்ல 60% மக்களுக்கு கொடுத்தாச்சு. நம்ம புகழ அதிகரிக்கிறதுக்காக நிறைய விலை கொடுத்தாச்சு லார்ட் ரைஸ். இது ரொம்ப அதிகம். இதை பண்ணி தான் ஆகணும். ராயல் ஃபேமிலி மேல மக்களுக்கு நம்பிக்கை வரணும்னா நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும். இன்னும் சில விஷயங்களை மட்டும் பண்ணா போதும். மக்கள் எல்லாரும் நம்ம கண்ட்ரோல்ல வந்துருவாங்க. வந்து என்னடா பண்ண மிலிட்டரி போலீஸ் திரும்பவும் நம்மள தோற்க வச்சுட்டாங்க. நாங்க திரும்ப போனதும் எங்க வேட்டையை ஆரம்பிச்சிருவோம். வேண்டாம், நமக்கு இந்த வேண்டியது ஊரையும் சீக்கிரம் டைட்டனா கிடைச்சு. மாத்திருவானுங்களோ? அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணியாச்சு. ஹிஸ்டோரி ஒத்துக்கிட்டானுங்க. அருமைங்க. திரும்பவும் இது ரோடு அந்த சொட்ட தலையை எந்த ஆங்கிள்லயும் என்ன மாதிரி இல்லை. இருந்தாலும் ஜான் குட் லக். பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. ஏன் திரும்புற? இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லு. ரொம்ப நல்லா இருக்குல்ல? வாயை திறந்து பேசணும். இந்த நாதாரி இது இதனாலதான் இந்த மாதிரி ரெண்டாவது முறை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். ஒன்ன மாதிரி நடிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. கொஞ்சமாவது சத்தம் போட அப்பதானே நல்லா இருக்கும். உன் குரல் இப்பதான் அப்படியே வெட்டி வீசு தலையை எடுத்து. உள்ள எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? டக்குன்னு சாகக்கூடாது. இன்ச்சு இன்ச்சா போகும். சாகிறதுதான் பார்க்கணும். அவனை பொண்ணு நினைச்சு தப்பா தொட்டுட்டு இருக்கான். அவனை அப்புறம் பாத்துக்கலாம். உன் கால் எப்படி இருக்கு? இப்ப சரியாயிடுச்சா? இப்போதைக்கு என்னால நல்லா அது நடக்க ஹிஸ்டோரியா இல்ல. நீங்க வெளிச்சு பெரியது ஆர்மின் தான். பையன் வேஷம் ஆடும். சரியா பண்ண தெரியல. காஜில இந்த அலையுது. மாதிரி காரியங்களுக்கு அவங்க ஏன் தகுதியான ஆட்களை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? மொத்த எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ. நான் எரின போய் பாத்துட்டு வரேன். நீங்க எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன பார்க்கவா? எஸ் சார். நீ இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இதை நீ ஆர்வின் கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் சொல்லு. நீ உறுதியா தான் சொல்றியா? நாம தேடிட்டு இருந்தது இவங்க 2 பேரும். அவங்க நமக்கு கொடுத்த அடையாளங்கள்லாம் சரியா இருக்கு. என்ன இங்க ஆளுங்களே காணும்? கோட் எல்லாம் அந்த பெருசுல தான். கோட் ஒன்னு வேஷம் போடுறதுக்கே தடவுறானா இந்த நாய். இங்க இந்த 4 பேர் மட்டும் தான் வந்தாங்களா? 4 பேர் தான் வந்தாங்க. இந்த இடத்துல வேற யாரும் இல்ல. இன்னொரு முறை அசஞ்சா என் அம்மோட குறி எங்க போய் விழும் தெரியாது. முதல்ல இவங்க எல்லாரையும் அடைச்சு வைக்கலாம். அதுக்கப்புறம் கேப்டனை போய் சந்திப்போம். நீ என்ன சொல்ற? வாங்க. அதான் அவர் கொடுத்த ஆர்டர்ஸ். அவர் ஒரு மெசேஜையும் சொல்ல சொன்னாரு. நீங்க விசாரிக்கணும் என்ன இப்போ. இங்க பாருங்க, எல்லாரும் வழியில இருந்து நகருங்க. கேப்டன், என்ன? ரோட்ல கூட்டமும் அதிகமா இருக்கு. ஆனா எதுவும் தப்பா தெரியல. இங்க இருந்து கமாண்டர் பிக்ஸஸும் பக்கத்துல தான் இருக்காரு. அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அட்மினும் ஷோனும் எப்படி இருக்காங்க? நம்ம நினைச்ச மாதிரி தான் நடந்துச்சு. ஆனா அதை நினைச்சு சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியல. ஆமா, சந்தோஷமா இல்ல. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் மிலிட்டரி போலீஸ் காரணம் இல்ல. அவங்க கடத்துறதுக்கு இந்த மாதிரி ஆட்களை பயன்படுத்த மாட்டாங்க. இது வேற யாராவது பண்ணியிருக்காங்க. வேகனை ஃபாலோ பண்ணுவோன்னு அவங்களுக்கு தெரியும்.
அவனோட சப்போர்ட் டீம் பின்னாடி இருந்து கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கேப்டன், வேகன் மறுபடியும் நகர ஆரம்பிச்சிட்டான். நீஃபா, உனக்கு கெனிட ரிஃபரை பத்தி தெரியுமா? கேபிட்டல்லையே மிகப்பெரிய கொலைகாரன் தானே. 100 எம்பிஸோட கழுத்தை வெட்டினவன் தானே அவன். நல்லாவே தெரியும். உண்மையா சொல்லணும்னா நான் அவர் ஒரு லெஜெண்டை தான் பார்த்துருக்கேன். எல்லா கதையும் உண்மைதான். அவர் ஒன்றும் லெஜெண்ட் கிடையாது. என்னோட சின்ன வயசுல நான் அவர் கூட இருந்திருக்கேன். கேட்கவே ரொம்ப காமெடியா இருக்கு சார். ஆனா ஜோக் பண்றதுக்கு அது சரியான டைம் கிடையாது. சரிதான், அவன் இந்த மாதிரி ஆளுகளை தான் வேலைக்கு வச்சிருப்பான். அந்த டீம் வேகன் எங்கே போறாங்க எங்கே வராங்க எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு இருப்பான். தெளிவா தெரியக்கூடிய இடத்த தான் அவங்களுக்கு ஏத்த ஸ்பாட்டா சூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு விஷயம் சீசன் 1லேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். முதல்ல வெளியே அந்த டைட்டனை நோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள நிறையவங்க வந்து ரிசர்ச் பண்ணணும். இங்கே யாருன்னா ஒரு ஸ்பை வச்சு ஏதாவது ஒன்று பார்க்கணுன்ட்டு அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. இப்போ சீசன் 3 தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளதான் இவ்வளோ கலவரம் நடக்குது. வெளியே அங்கே விட இங்கே இவங்க கண்டுபிடிச்சிடக்கூடாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த எரன் அப்புறம் அந்த கிறிஸ்டா, இந்த 2 பேர் தான் இவங்களை நோக்கி தான் இப்போ எல்லா டார்கெட்டும் வருது. அப்படின்னா அப்போ இவங்க தான் முக்கியம் தெரிஞ்சு போச்சு இந்த 2 பேர். இதை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதெல்லாம் அப்படி என்னடா இது நல்லதுக்குன்னா இது ஏன் இவ்வளோ பேர் சேர்ந்து தடுக்கிறாங்க? இது அரசாங்கமும் சேர்ந்து இது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் வந்து லிவை வந்து இப்போ மிலிட்ரி போர்ஸ் இதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கணும். பட் இன்வால்வ் ஆகும் வேறு ஒருத்தர்னா இப்போ இது வேறு ஒருத்தர் வெளியிருந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வெளியிருந்து பண்ணுறாங்கன்னா அது இப்போ இங்கே இருக்கிற அரசாங்கத்தை தாண்டி பண்ணிட முடியுமா? அப்போ அவங்களும் இந்த வெளியே இருக்கிறவங்க சேர்ந்து ஒன்று பண்ணுறாங்க. அப்படி தானே இது அர்த்தமாகுது. உள்ளே இருக்க இவங்க எல்லாரையும் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ இந்த 2 பேர் பிடிக்குது சொந்த இதுலேயே வந்து கை வைக்கிறீங்கன்னா எப்போ அதுவும் லிவை இருக்கான்னு தெரிஞ்சு ஏன்டா டைட்டனியாக அந்த ஆள் வந்து போட்டு வீசுறாரு. நீங்களா என்னடா கொசுறு மாதிரி அந்த ஆளுக்கு. அப்படி இருந்துமே எப்படி இவ்வளோ தைரியமாக வராங்க அவர் இருந்தோன்றது தான் எனக்கு புரியல. ஏன்னா இவனுங்க தான் வந்து அண்ணதான் லெவி எர்வின்லாம் இருந்தாலுமே இவங்களுக்குன்னு தனி ஒரு பவர் இருக்க தானே செய்யுது. அன்னைக்கு எர்வின் இருக்கும் போதே தானே கோவப்பட்டு பிடிச்சிட்டு போயிடுவோம் சுட்டுருவோம் எங்களுக்கு அந்த பவர் இருக்குன்னுலாம் பேசினானுங்கல்ல. ஸோ அந்த திமிரில் தான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காங்க. இவை வந்து கண்ட்ரோலில் இருக்கார். ஒரு செகண்ட் ஆகாது ஒரு யோசனை எடுத்து இப்போ தலை வெட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. சரி கட்டுப்பட்டு இருப்போன்ட்டு இருக்காரு. அது எனக்கு தெரிஞ்சு எர்வினோட கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் வார்த்தைக்கு மரியாதை செலுத்தி அமைதியாக நிற்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு வீசிட்டு போயிடுவார். ஸோ இது என்ன சொல்கிறேனே தெரியல. இப்போ இவங்கெல்லாம் வந்து மக்களை எடுக்கணும் அவங்க சப்போர்ட் என்ன எடுத்து என்னடா பண்ண போகிறீங்க? ஒரு டைட்டில் உள்ளே வந்தால் மொத்த பேரும் காலி. இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன இப்போது சாதிக்க போகிறீங்கன்றதே எனக்கு பெரிய கேள்வியாக இருக்குது. இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும். எனக்கு வந்து டைட்டனாக மாற்றிடுவாங்களே அந்த ஊருன்ற மாதிரியே தோணுச்சு. ஏன்னா எனக்கு ஒரு ஊரே அப்படி தானே மாற்றினாங்க. ஸோ இதுவும் அப்படி தான் இருக்குமோன்ற மாதிரி எனக்கு தோணுது. அந்த ஊர் மாற்றினது யாருமே ஃபஸ்ட்டு தெரியல. இங்கே இருக்கிறவங்கன்னா தெரியலையா அது வேறு யாருன்னா கூட இவங்க பிளானே எனக்கு புரியலை. இங்கே இருக்கிறவங்க மாற்றுறது அதெல்லாம் இல்லை வேறு ஏதோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் இந்த வால்குள்ளேயும் டைட்டன் வச்சு தான் எல்லாம் பண்ணிக்கிறாங்கல்ல சீக்ரெட்ஸ்லாம் இருக்குன்னு போது அப்போ இவங்க ஏதோ பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து இவங்க பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்குன்னா மக்கள் வந்து தெளிவாயிடக்கூடாதுன்னு பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க கேள்வியே கேட்டுறக்கூடாது. ஏன் இதெல்லாம் நடக்குது என்னன்றதெல்லாம் கேட்காம அவங்க மழுகடிச்சு வைக்கணுன்ற மாதிரி இருக்குது. நான் சொன்னால் அந்த வார்த்தை கட்டுப்பட்டு வந்து வானா வந்துன்னு போனால் போயிடணும். நம்ம உணவு இப்போ அதில் தானே இவங்க ரொம்ப இப்போ இதுவாக இருக்காங்க. அதில் வச்சு நம்ம ஃபுல்லாக எடுத்துப்போம். நம்ம என்ன சொன்னாலும் நம்பணும் அப்படின்றதுக்காக பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன கேள்வி கேட்டுக்கூடாது. அதில் லிவி வந்து ஒரு விஷயம் சொன்னார். அந்த ஒரு கும்பல் வந்துச்சு இல்லை அடாவடி பண்ணுற ஒரு கும்பல் அங்கே தான் நானும் இருந்தேன்னு வேறு அவர் சொல்கிறாரு. இது என்ன புது கதையாக இருக்குன்ற மாதிரி இருந்தது. அதுவும் அவள் வந்து என்ன ஜோக் பண்ணாதீங்கன்னு அவள் சொல்லின்னு இருந்தா. அது என்ன கதைன்னு தெரில. அது காட்டுவாங்களா என்னன்னு தெரில. அவர் தான் இப்போ அந்த எண்டில் வந்த மாதிரி அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு இப்போ வந்தது அவர் தானா அப்படின்ற மாதிரி. அந்த 2 பேர் தான் ஸ்பை பண்ணிட்டு இருந்தது தொலைவில் இல்லை. ஸோ அவன் தான் எட்டு அவன் தான் இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் போல இருக்குது. எனக்கு அந்த சீன் பார்க்குறப்போ பயங்கர காண்டாயிடுச்சு. ஏன்டா ஒரு ஆம்பளை பொம்பளை வேஷம் போட்டதுக்கே எப்படின்னா நீ எல்லாம் என்னடா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இவங்க வந்த விஷயம் வேறு. பட் இங்கே செஞ்ச விஷயமே வேறு. இது இல்லை வல்கராக இதில் போய் அதாவது இந்த சுச்சுவேஷனில் இந்த இடத்துல இருந்துமே அவனுக்கு இவ்வளோ காஜில் இருக்கிறாங்கன்னா என்ன சொல்கிறது? ஏன்னா அவனுங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நார்மல் லைஃப்பில் ஒன்றும் வரலை. இதெல்லாம் அவங்க அனுபவிக்கல. நல்லா மேலே உட்காந்துக்கணும் சொகுசாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ திமிரு அவனுங்களுக்கு. அதான் இவனுங்களாம் ஒன்றும் ஆகி தொலைக்க மாட்டேங்குது. கரெக்டாக அப்பா இங்கே தான் மாட்டுறாங்க. இவனுங்களாம் அதை பார்த்து அந்த பயம் வரணும். அந்த பயம் வந்தால் எல்லாம் செய்ய தோணாது. இல்லை இவனுங்க இப்படி உட்காரத்துக்கு காரணமே கீழே இத்தனை பேர் வேலை செஞ்சு உயிர் கொடுத்து பண்ணுறதுனால இவனுங்க இப்படி சொகுசாக உட்காந்துருக்காங்க. ஆனால் அது கொஞ்சம் கூட இல்லாமல் இன்னும் அந்த திமிருத்தனம் அந்த கேவலமான சில விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ பண்ணுறவங்களே கொல்றதுக்கு ரெடி ஆகுறாங்களே. லிவை இவங்க இது கூட்டு இதுதான் இருக்கிறதுலேயே ஒரு ஸ்ட்ராங்கான டீம். அதையே கொல்றதுக்கு இவனுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா என்ன மென்டாலிட்டியில் இருக்கிறாங்கன்னே புரியல. இவங்கெல்லாம் இப்போ டைட்டன்லாம் ஈஸியாக வந்துடும்னா
இப்போ பயமே இல்லையா? அப்போ இது என்ன கனெக்ட்ன்றதே ஏன்னா புரியல. யாரான ஸ்டோரி இவங்க பார்த்துக்கிறாங்களே, இவங்க கஷ்டத்தில் வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு கடுப்பாக இருக்குது போல இருக்கு. ஏன்னா அவங்க எடுத்துக்க பார்க்குறானுங்க, ஆனால் லிவை இவங்களாம் இருந்தால் விட மாட்டாங்க. அதனால நினைக்கிறேன். அதான் இப்போ யாரும் இருந்தால் அவன் டைட்டனே கண்ட்ரோல் பண்ணுறான்றது அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு போல இருக்குது. அதனால இனிமேல் யாருமே தேவையில்லாம் அவன் ஒருத்தம் போதுன்ற அந்த இதுக்கு போயிட்டாங்க போல, அந்த தைரியம் நினைக்கிறேன். அதனால தான் கூட இருக்கவங்களே கொள்றதுக்கு எல்லாத்தையுமே அடி. இப்போ அவன் தாங்கிறானே, அவன் என்ன போனா போது வானா வருது டைட்டன்னா, அப்போ அவன் போதுன்றதான் ஹிஸ்டோரியா வந்து அந்த வால் கிட்ட அவளோட கண்ட்ரோல் இருக்குதுன்றது தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த 2 பேரே போதும், யாரும் வேணான்ற அந்த முடிவு வந்ததுனால தான் இதெல்லாம் பண்ணுறாங்க போல இருக்குது. இல்லை கிறிஸ்டா என்ன கதைன்னு சுத்தமாக அதை புரிஞ்சிக்க முடியல. நான் சீசன் 3 ஸ்டார்ட் ஆனதுமே சில விடையெல்லாம் வந்துடும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து திரும்பவும் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் நிறைய உள்ள என்னடா குழப்பம் இருக்குன்னு அது தோண்டி அப்படி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது என்னடான்னு இது புரியாமல் உட்காந்துட்டு இருக்கோம். அது இப்போ தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க சொல்லிட்டாங்க கமெண்ட்ல சொன்னது சீசன் 3ல உங்களுக்கு எல்லா வீடியும் தெரிஞ்சிடும் அப்படின்ட்டாங்க. அந்த நம்பிக்கையில் தான் உட்காந்து திரும்ப மண்டை வெடிக்கிற மாதிரி வந்துடக்கூடாதுன்ட்டு பார்க்கலாம் அப்படி போகுது. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்பா. மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.